திருட்டுத்தனம் அயோக்கியத்தனம் பண்ணக்கூடிய நபர்களை வெறுக்கக்கூடிய காமராஜர் அவர்கள் எப்படி வந்து திமுகவோடு மிக இணக்கமாக பயணித்திருப்பார்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல இன்னைக்கு. சரி, கலைஞர் வந்து என்ன இல்லாம இருக்க மாட்டாரு? காமராஜர் ஏசி இல்லாம இருக்க மாட்டாரு, கலைஞர் என்ன இல்லாம இருக்க மாட்டாரு? சரி, கலைஞர் விடுங்க, சிவா என்ன இல்லாம இருக்க மாட்டாரு? காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும். அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார். நம்ம எடுத்து தான் பேசுறாரு, ஆனா அவருடைய உடல்நலம் கருதி நான் எல்லா பயணியர் விடுதியிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொன்னேன். கலைஞர் இறப்பதற்கு முன்னாடி ஸ்டாலின் கையை பிடிச்சி நீ தான் தமிழ்நாட்டை பார்த்துக்கணும்னு சொன்னாரா? சொல்லல. தன் அப்பனே தன் மகனை நம்பாதது ஒரு ஆள் யாருனாக்கா ஸ்டாலினை வந்து கலைஞர் நம்பல. கரெக்டுங்களா? கடைசி வரைக்கும் உட்கார வைக்கல. தன் கூட்டணி கட்சிகளை இது வரைக்கும் அழித்ததுதான் வரலாறு திமுகவிற்கு. கூட்டணி கட்சிகளை கிட்டத்தட்ட மேலாக வந்து வளர வச்சிருக்கு திமுக வரலாறே கிடையாது. நம்மளுக்கு திருச்சி சிவாவுக்கு எதிராக எந்தெந்த காங்கிரஸ் தலைவர்கள் மிக காட்டமான அறிக்கை கொடுத்திருக்கீங்க? காங்கிரஸ் கட்சி சார்பாக, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சார்பாக என்ன அறிக்கை வந்தது? காங்கிரஸ் கட்சியின் தலைவராக ஒருத்தர் போடுறாங்கல்ல, அவர்களுக்கு முதல்ல வந்து ஸ்டாலின் அவர்களிடம் இதை பற்றி பேசுவதற்கு தைரியம் இருக்கா? காமராஜரை முதலாக சாதிய ரீதியாக காமராஜரை அடையாளப்படுத்திய திமுக காரனுக்கு வந்து எவனை பத்தி வேணா எதை பத்தி வேணா கூச்சம் இல்லாம பேசுவாங்க. கரெக்டுங்களா? அது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா இருக்கட்டும், சிவாவா இருக்கட்டும். ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். திருச்சி சிவா அவர்கள் வந்து சமீபத்துல பேசிய கருத்து விமர்சனமாகிருக்கு. அந்த வகையில காமராஜர் அவர்கள் வந்து தன்னுடைய இறுதி காலகட்டத்துல கலைஞர் கிட்ட வந்து தமிழ்நாடை வந்து பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாருன்றத பதிவு பண்ணாரு. இது வந்து நிறைய எதிர்ப்புகளை வந்து கிளப்பிச்சு அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக அவர் பதவியில இருந்தே விலக்கணும்னு சொல்ற அளவுக்கு எதிர்ப்புகள் வந்தது. அவருடைய அந்த கருத்துக்கு உங்களுடைய பார்வை என்ன சார்? கலைஞர் இறுதி காலகட்டத்துல யார் கையை பிடிச்சி தமிழ்நாட்டை பாத்துக்க சொன்னார்? ஸ்டாலின் கையவா? இல்லையா? அப்புறம் எதுக்கு ஸ்டாலின் வந்து உட்காந்துருக்காரு? சொல்லுங்க. ஏசி இல்லாம வந்து காமராஜரால இருக்க முடியல அப்படின்னும் பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை எவ்வளவு வன்மமான வார்த்தைன்னு புரிஞ்சுக்கணும். ஏசி இல்லாம வந்து காமராஜரால எங்கேயுமே பயணிக்க முடியாது, அவருக்கு அலர்ஜி ஏற்படும், அதனால் கலைஞர் வந்து ஏசி போட சொன்னாரு அப்படின்னாக்கா, தன் தாய்க்கு வந்து நடந்து போய் தண்ணி பிடிப்பது சிரமமா இருக்கும்னு அவங்க கலெக்டர் வந்து தண்ணி குழாய் வந்து அவங்க தாய் வீட்டுக்கு வெளியில போட்டதே கழட்ட சொன்ன நபரு இவர் ஏசி போட்டு கொடுத்து காமராஜர் வந்து சொகுசா இருந்திருப்பாரா? திருட்டுத்தனம் அயோக்கியத்தனம் பண்ணக்கூடிய நபர்களை வெறுக்கக்கூடிய காமராஜர் அவர்கள் எப்படி வந்து திமுகவோடு மிக இணக்கமாக பயணித்திருப்பார்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல இன்னைக்கு. எல்லா அரசியல் விமர்சகர்களும் அரசியல் தலைவராலும் கேள்வி எழுப்பப்படுது இல்லையா? இதற்கு என்ன பதில் சொல்லுவாங்க? சோ காமராஜரை குறித்து எவ்வளவு மலிவான ஒரு அரசியல் இங்கு செய்யறாங்கனாக்கா, திமுக எப்பயுமேமா ஒன்று இறந்தவர்களை வைத்து அரசியல் செய்யும், இல்லாட்டி உயிரோடு இருக்கவங்களை செத்துட்டாங்கன்னு சொல்லி அரசியல் செய்யும். எது அடிப்படையில சொல்றீங்க சார்? எந்த அடிப்படை? இப்ப கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணம் நடந்துச்சு இல்லையா? நீங்க அதை கூட உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. ஸ்டாலினுடைய ஆட்சியில 2 முறை நடந்தது இல்லையா? அதுல வந்து தன் கணவனை பறிகொடுத்து விட்டு வந்த ஒரு பெண்ணை இறந்திருக்காங்க, வராங்க, இவங்க வந்து உதவி செய்யறாங்களாமா. ஏவாவேலு கேமராவுக்கு திருப்பி நில்லுன்னு சொல்லி இந்த லேடியை பிடிச்சி திரும்ப சொன்னாரு. சோ இறப்பிலும் அரசியல் செய்வது, விளம்பரம் தேடுவது திமுக. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது செத்துட்டான்னு சொல்லி அரசியல் செஞ்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே என் ஆருயிர் நண்பன் எம்ஜிஆர் அவர்கள் இறந்து விட்டார். எப்படி? அவர் சிகிச்சைக்காக இருக்காரு. அப்போ கலைஞர் சொன்ன வார்த்தை இறந்து விட்டார், எனக்கு ஓட்டு போடுங்கள், ஒருவேளை அவர் உயிரோடு வந்து விட்டால் நான் ஆட்சி அவரிடம் ஒப்படைத்து விடுகிறேன். செத்தவர் எப்படி உயிரோட வர முடியும்? அப்போ உங்களுக்கு புரியுதா எவ்வளவு வந்து திமுக வந்து ஒரு மோசமான ஒரு கிருமின்னு உங்களுக்கு புரியுதா? ஏன்னா எதற்காக ஒரு கிருமின்னு சொல்றோம்னா, ஒரு முறை ஒரு சில கிருமிகள்லாம் உள்ள வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் வெளியில போகாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அது போல வந்து இவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா அந்த கிரும்பியை போல ரொம்ப கேவலமான அருவருக்கத்தக்க வார்த்தைகள் தான் திமுகவுடைய பெரும்பாலான நபர்கள் பேசுகிறார்கள். இன்னைக்கு சிவாவும் இந்த மாதிரி திருச்சி சிவா அவர்கள் பேசியிருக்கிறது எவ்வளவு ஒரு வன்மமான ஒரு வார்த்தைன்னு உங்களுக்கு புரியுதா? சரி, கலைஞர் வந்து என்ன இல்லாம இருக்க மாட்டாரு? காமராஜர் ஏசி இல்லாம இருக்க மாட்டாரு, கலைஞர் என்ன இல்லாம இருக்க மாட்டாரு? சரி, கலைஞர் விடுங்க, சிவா என்ன இல்லாம இருக்க மாட்டாரு? ஊருக்கே தெரியும் தானே. சிவா என்ன இல்லாம இருக்க மாட்டாரு, என்ன செய்வாரு, என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, இது எல்லாமே நம்ம எடுத்து பொது வெளியில பேசலாமா? சோ அப்போ ஒரு அறத்தோடு ஒரு நேர்மையோடு ஒரு தலைவரை பற்றி கிட்டத்தட்ட அவரு கல்வி கண் திறந்த காமராஜர் தானே அவருக்கு பேரு. ஏழைகளுக்கு எட்டாக்கனியாக இருக்கக்கூடிய கல்வியை நீங்க படிக்க, உங்கள் படிப்பிற்கு எது தடையாக இருக்கிறது? வறுமை தடையாக இருக்கிறது, உணவு தடையாக இருக்கிறது, உடை தடையாக இருக்கிறது, இதை எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். புத்தகத்தை கொடுத்தாரு, யூனிஃபார்ம் கொடுத்தாரு, சத்துணவு கொடுத்தாரு, இந்த பிள்ளைகளை படிப்பதற்காக என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் தருகிறேன், நீங்கள் படித்து வாழ்க்கையில் மேம்பட்டு வாருங்கள்னு சொல்லி அறிவு கண்ணை திறந்த ஒரு 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 மிகப்பெரிய மாபெரும் தலைவர் வந்து காமராஜர் அவர்கள். இன்றைக்கு
பிள்ளைகள் படிக்கிறார்களா? தமிழ்நாட்டில் அதிகமாக குடிக்கிறார்களா? சர்வே என்ன? அதிகமான மாணவ பிள்ளைகள் எப்படி சீரழிக்கப்படுகிறார்கள் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? பச்சை பிள்ளைங்க, பெண் குழந்தை வரைக்கும் இந்த திமுக ஆட்சியில், ஸ்டாலின் ஆட்சியில வந்து எத்தனை பள்ளிகளில் பிள்ளைகளுக்கு பாலியல் அத்துமீறல் நடக்குதுங்க. கல்லூரிகள் நடக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் எவ்வளவு பெரிய முக்கியமான விவகாரம். திமுக கட்சிக்காரனால வந்து எவ்வளவு பெரிய விஷயம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே மாரி மாணவ பிள்ளைகள் எந்த எந்த அளவுக்கு கஞ்சாவிற்கு அடிமையா இருக்கிறார்கள். போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கிறார்கள். எவ்வளவு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சிறார்கள் குற்றம் இருக்கு இல்லையா? அதுல வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாடு இன்னைக்கு எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைக்கு போயிருக்கு நீங்க பார்க்குறீங்களா? அப்போ இந்த மாணவ பிள்ளைகள் அறிவு கிட்டத்தட்ட படித்து அடுத்த நிலைக்கு வர வேண்டிய இந்த பிள்ளைகள் எல்லோரும் குடியில, கஞ்சால அது குறிப்பா இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா, சாதிய பாகுபாடு அதிகமாக பார்க்கப்படக்கூடியது எந்த ஆட்சி காலத்துல? காமராஜர் ஆட்சி காலத்திலயா? ஸ்டாலின் ஆட்சி காலத்திலயா? உங்களுக்கு வந்து நாங்குநேர்ல சின்னதுரை வெட்டப்பட்டதாக இருக்கும். தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு புல்லட் ஓட்டுனா கைய வெட்டுறதாக இருக்கட்டும். மாணவ பிள்ளைகள் தொடர்ச்சியாக தாக்கப்படுவது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, பிள்ளைகள் படிக்கக்கூடிய இன்னைக்கு சமீபமா நம்ம பார்த்திருப்போம். படிக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் பிள்ளைகளை வைத்தே வந்து டாய்லெட் கிளீன் பண்ண சொல்றது. ஸ்கூல சுத்தம் பண்ண சொல்றது. எவ்வளவு மோசமாக பிள்ளைகளை கொத்தடிமை போல் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சின்னு பார்க்கிறோம். இத சரி செய்றதுக்கு துப்பு கிடையாது. இதை பற்றி பேசுவதற்கு துப்பு கிடையாது. நான் கேட்கிற கேள்வி ஒண்ணே ஒண்ணு தான். கலைஞர் இறப்பதற்கு முன்னாடி ஸ்டாலின் கைய புடிச்சு, "நீ தான் தமிழ்நாட்ட பார்த்துக்கணும்னு" சொன்னாரா? சொல்லலைல. தன் அப்பனே தன் மகனை நம்பாதது ஒரு ஆள் யாருனாக்கா, ஸ்டாலின வந்து கலைஞர் நம்பல. கரெக்ட்டுங்களா? கடைசி வரைக்கும் உட்கார வைக்கலைல. ஜெயலலிதா, ஓபிஎஸ் கைய புடிச்சு, "நீ தான்ப்பா எனக்கு அப்புறம் பார்த்துக்கணும்னு" சொன்னாங்களா? சொல்லலைல. அப்ப தமிழ்நாடு எந்த மாரியான களத்தில் இன்னைக்கு இருக்கு, நம்ம ஒரு எதார்த்த உண்மைய புரிஞ்சுக்கணும். மக்களை வந்து பிளவாடக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டு, ஒரு எம்பி திருச்சி சிவா அவர்கள் அவர் செய்த அட்ராசிட்டீஸ்லாம் நம்ம எவ்வளவோ காணொளிகள் இருக்கு. நம்ம அதெல்லாம் பேச வேணாம்னு கடந்து போறோம். ஆனால் நீங்கள் மறைந்த தலைவர்களை பற்றி இப்படி இழிவாக பேசுவது என்பது காங்கிரஸ் கட்சியில் சார்பாக இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம், சில தலைவர்கள் மௌனித்து கிடப்பதுன்றது வேதனைக்குரியதா இருக்கு. ஆனா இப்போ வந்து இந்த பிரச்சனைய வந்து பெருசா ஆக்குறாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் வந்து கூட்டணியில இருந்து ஏதாவது பிரிஞ்சு போயிரணும். இத காரணமா காட்டி கூட்டணியில இருந்து விலகிரலாம் அப்படின்ற ஒரு ஐடியால தான் வந்து இந்த மாரிலாம் பண்றாங்கன்னு சொல்றாங்களே. கலைஞரை குறித்து கலைஞர் மனைவி, துணைவி, இணைவின்றதோ அதை தாண்டி அவருடைய வாழ்க்கை வரலாறை குறித்து மிக மோசமாக காங்கிரஸ் பேசியிருக்கிறதா? இந்த பிரச்சனை யார் ஆரம்பிச்சா? ம். திமுக தானே ஆரம்பிக்குது. அப்ப திமுகவுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது? காங்கிரஸ் வேணான்னா நீ வெளிப்படையா சொல்லு. உன்னால வந்து காங்கிரஸ் இங்க வளரல. புரியுதா? உன்னால வந்து காங்கிரஸ் அழிக்க தான் பட்டிருக்கு. திமுகவால வந்து வளரப்படலன்னும் பொழுது, உன்னை விட்டு வெளியில வந்துருச்சுன்னா காங்கிரஸு, பிடித்த சனி வந்து நம்மள விட்டு விலகுச்சுன்னு நெனச்சுக்கலாம். அரசியல் தலைவர்கள்ல கிட்டத்தட்ட வந்து மிக முக்கியமான தலைவர்கள் யாருமே பெருசா இத பத்தி ஆனா காங்கிரஸ் வந்து 60 ஆண்டு காலமா ஆட்சியே அமைக்கல அப்படின்றப்போ, காங்கிரஸ் இப்போ சீமான் அவர்கள் சொல்றாரு, திமுக இறந்து 20 வருஷம் ஆச்சுன்ற மாரி, காங்கிரஸ் வந்து 60 ஆண்டு காலமா வந்து எதுவுமே செய்யல. அவங்களால ஆட்சி பிடிக்க முடியல. திமுக, அதிமுக திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்காங்க. லைவ்ல இருக்கிற கட்சினா 2 தான் அப்படின்ற மாரி சொல்றாங்களே. அதாம்மா பூவோட சேர்ந்தா தான் நாரும் மணக்கும். நீ எதோட போய் சேர்ந்திருக்க? அப்ப என்ன ஆகும்? யாரு காங்கிரஸே சொல்றீங்களா? ஆமா. காங்கிரஸ் எதோடு போய் சேர்ந்திருக்கீங்க? திமுகவோடு. பூவோடு சேர்ந்தா தான் நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி புரியுதுங்களா? நீங்கள் யாரோடு போய் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள்? தமிழ்நாட்டு மாணவ பிள்ளைகள் இங்கு படிப்பதற்கு வழிவகை இல்லாமல் ஒரு சூழல் இருக்கு. பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கு. பொருளாதார சூழல் வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறது. வாழ்வாதாரம் எவ்வளவு வந்து இங்க பின்தங்கி இருக்கிறது. வேலைவாய்ப்பின்மை எந்த அளவுக்கு இருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா, அரசாங்க ஊழியர்கள் எவ்வளவு துறையில போராடி கொண்டிருக்கிறார்கள். பாமர மக்களுடைய வாழ்வாதாரத்துல கை வச்சிருக்கீங்களா? கை வைக்கலையா? ஒரு அரசாங்கம் வந்து ஒரு துறையை வந்து ஊக்குவிப்பதற்காக ஒரு துறை இருக்குமா? மதுவை வந்து ஊக்குவிப்பதற்கு ஒரு துறை இருக்கிறதா? மதுவை வந்து படிப்படியாக மக்கள் பயன்பாட்டிலிருந்து குறைப்பதற்கு ஒரு துறையா? குறைப்பதற்கு தான் சொல்றேன். இதுவரைக்கும் அந்த நடவடிக்கை எடுத்தாங்களா? எடுக்கலைல. எடுத்திருக்காங்களாம்மா? நீங்க நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. திமுக என்ற ஒரு கட்சி மட்டும் தான் எப்படினாக்கா, தன் கூட்டணி கட்சிகளை இதுவரைக்கும் அழித்தது தான் வரலாறு திமுகவிற்கு. கூட்டணி கட்சிகளை கிட்டத்தட்ட மேலாக வந்து வளர வச்சதுக்கு திமுகவுக்கு வரலாறே கிடையாதுன்னும் பொழுது, எனக்கு இருக்கக்கூடிய இயல்பான ஒரே கேள்வி, செல்வ பெருந்தகை இது குறித்து ஏதாவது காட்டமான அறிக்கை எங்கேயாவது பதிவு செஞ்சிருந்தாரா? கூட்டணி கட்சிய வளர்க்கறது ஒண்ணும் அவங்களுடைய கோலா இருக்காதுல்ல சார். அழிக்கிறது தான் கோலா இருக்கணுமா அப்ப? இல்ல கூட்டணி கட்சிகள் தானே அவங்களுடைய கட்சி வளர்றதுக்கு அவங்கவங்க பாடுபடுவாங்க. அப்படித்தானே இருக்க முடியும். கூட்டணி கட்சி வளரணும்னு அவங்க எப்படி நினைப்பாங்க நீங்க வளர்க்க எதிர்பார்க்கறீங்க? வேண்டாம். அழிக்காம இருக்கணும்ல. ம். அழித்தது யாரு? அழித்ததற்கு காங்கிரஸ் கட்சி படிப்படியாக அழிந்து கொண்டே போவதற்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம், காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களும் பார்த்தீங்கன்னா, அண்மையில வந்து வரக்கூடிய தலைவர்கள் வந்து, இது போன்ற ஒரு விஷயத்தை காமராஜரை குறித்து ஒருத்தர் பேசியிருக்கும் பொழுது, உங்களுடைய கண்டன குரலை பதிவு செஞ்சீங்களா? திருச்சி சிவாவுக்கு எதிராக எந்தெந்த காங்கிரஸ் தலைவர்கள் மிக காட்டமான அறிக்கை குடுத்திருக்கீங்க? காங்கிரஸ் கட்சி சார்பாக, தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சி சார்பாக என்ன அறிக்கை வந்தது? கண்டன அறிக்கை ஏதாவது வந்திருக்கா?
மிக மோசமான கண்டன அறிக்கையோ அல்லது வந்து ஒரு அழுத்தமான ஒரு பதிவோ அல்லது வந்து ஸ்டாலினிடம் போய் முறையிடுவதோ ஒண்ணும் வேணாம். காங்கிரஸ் தலைவர் இன்னைக்கு நல்லா பாருங்க, காமராஜரை பற்றி பேசியதற்கு இந்நேரம் வந்து காங்கிரஸ் கட்சி அங்கங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணுமா? பண்ணியிருக்க கூடாதா? அதுதான் அண்ணாமலை கேக்குறாரே சார். இப்ப காங்கிரஸ் கட்சி அழிஞ்சதுக்கு காரணமே வந்து திமுக தான். திமுக கூட்டணி வச்சதுக்கு பிறகுதான் வந்து காங்கிரஸால வந்து ஜெயிக்க முடியல. சோ அந்த வகையில பார்க்கும்போது காங்கிரஸ் கூட்டணியிலே இருக்க கூடாது. கூட்டணியை விட்டு வெளியில வர்றதுக்கு காங்கிரஸ்க்கு தைரியம் இருக்கான்னு அண்ணாமலை கேள்வி கேக்குறாரு. தைரியம் இருக்கான்றத விட, கூட்டணி கட்சிய விட்டு வெளியில வருவதற்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவராக ஒருத்தர் போடுறாங்கல்ல, அவர்களுக்கு முதல்ல வந்து ஸ்டாலின் அவர்களிடம் இதை பற்றி பேசுவதற்கு தைரியம் இருக்கா? காமராஜ் நம்ம நல்லா புரிஞ்சுக்கங்க. காங்கிரஸ் கட்சியில வந்து நம்ம பைலால இந்த மாரி விஷயம் கிடையாது. திமுகவை விமர்சிக்கவே கூடாது. பிற கட்சிகளை விமர்சிக்கவே கூடாது. கூட்டணி கட்சிகளை விமர்சிக்கவே கூடாது. அவர்கள் என்ன தவறு செய்தாலும் நம்ம பொத்திக்கிட்டு கம்முனு இருக்கணும்ன்ற எந்த பைலாவும் கிடையாது. கரெக்ட்டுங்களா? அப்ப காமராஜரை பற்றி பேசிய பொழுது, அண்ணன் செல்வ பெருந்தகை இதுவரைக்கும் ஏன் ஒரு காட்டமான அறிக்கையை பதிவு செய்யல? எதற்காக வந்து சிவாவுக்கு எதிராகவும், திமுகவுக்கு எதிராகவும் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சிவா பேசினது, திருச்சி சிவா பேசினது தவறு என்று திமுக எங்கேயாவது சொல்லுச்சா? இந்த நிலை வரைக்கும் ஸ்டாலினோ அல்லது ஆனா அவரு வந்து நான் பேசுனது வந்து அவர் வாபஸ் வாங்கிக்கிறாரு இல்லையா? திருச்சி என்னது சிவா அவர்கள் வந்து அத ஒத்துக்கிறாரு இல்லையா? இன்னைக்கு தலைவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர், நீங்க வந்து காமராஜர் உங்க கட்சி, எங்க கட்சின்னு பார்க்க முடியாது. கரெக்ட்டுங்களா? காமராஜர் எல்லாருக்குமான தலைவர் தானே! உண்டா இல்லையாம்மா? காமராஜரை பற்றி இப்படி பேசியதற்கு ஏன் முதலமைச்சரோ, துணை முதலமைச்சரோ ஒரு கண்டனத்தை பதிவு செய்யல? ஏன்னா, காமராஜரை முதலாக சாதியா சாதிய ரீதியாக காமராஜரை அடையாளப்படுத்தியது திமுக. ம். புரியுதுங்களா? அவரு இந்த சாதிக்காரு அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துவது திமுக. அவரை குறித்து மிக மோசமாக கார்ட்டூன் வரைந்தது யாரு? முரசொலியில வெளியிட்டது யாரு? கலைஞர் கருணாநிதி தானே! காமராஜரை பெண் போல வந்து சித்தரித்து ஒரு 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 கார்ட்டூன் வெளியிடுறாரு. எரும மாட்டு தோலோட வந்து ஒப்பிட்டு வந்து அவரை இது பேசுறாரு. கருப்பினம் அப்படின்ற மாரியான சில வார்த்தையெல்லாம் பதிவு செஞ்சதாக சொல்றாங்க. அது சப்ஜெக்ட் டு வெரிஃபை. ஆனா வந்து மிக, மிக மோசமாக காமராஜரை பற்றி வரைந்தது, எழுதியது, சொன்னது, பேசினது எல்லாமே கலைஞரா இருக்கும் பொழுது, அந்த வழியில் வரக்கூடிய நபர்கள் இப்படித்தான் பேசுவார்கள்ன்னும் பொழுது, அப்போ உள்ளபடி வந்து காங்கிரஸ்காரனுக்கு தான் துடிக்கணும் முதல்ல. திமுக காரனுக்கு வந்து எவன பத்தி வேணா, எத பத்தி வேணா கூச்சம் இல்லாம பேசுவாங்க. கரெக்ட்டுங்களா? அது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா இருக்கட்டும், சிவாவா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும். இப்ப அண்ணாமலை அவர்களுடைய கருத்துக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க என்ன சார்? சொன்னாரு அண்ணாமலை? அதான் சார் காங்கிரஸ் கட்சி வெளியில கூட்டணியில இருந்து வெளியில வந்துதான் நிக்கணும். நான் எப்படி அப்படின்னு சொல்றாரு. நீங்க வெளியில வாங்க, வெளியில வராம போங்க. அது வந்து இப்ப அண்ணாமலை பேசுறது வந்து பாத்தீங்கன்னாக்கா, அவர் எதற்காக பேசுறார்ன்றது முதல்ல 2வது விஷயம். ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, முதல்ல கண்டன அறிக்கை ஏன் குடுக்கல? ஏன் ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம் பண்ணல? ஒரு ஒரு அறிக்கை வரணும்ல. அப்போ வரலன்னும் பொழுது, நீங்கள் என்ன மாதிரியான காங்கிரஸ்காரரா இருக்கிறீர்கள்? அப்போ காங்கிரஸ்காரனாக இருந்து கொண்டு திமுகவிற்கு கொத்தடிமையாக இருந்து கொண்டு அவர்கள் சொல்வதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க செய்ற மாரி இருந்தாக்கா, காங்கிரஸ் எப்படி வளரும்? காங்கிரஸ் வளராமல் நாசமா போனதுக்கான காரணமே, இங்கு வரக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் 3 வருஷம் தான் நமக்கு பதவின்றதுனாலயும், இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியோட இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களையோ, காலங்காலமாக ஆளுங்கட்சியை வந்து அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு சூழல் கூட்டணியில இருக்கும் பொழுது, இதை பின்பற்றி வருவதனால வரக்கூடிய பிரச்சனை தான். இது தனி கட்சி, நம்ம கட்சி தேசிய கட்சி, நம்ம கட்சிய தமிழ்நாட்டுல வளர்க்கணும், மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள், இப்படி அமைதியாக இருக்க மாட்டார்கள். இவர்களுக்கு இன்றைய ஆதாயத்திற்காக மௌனமாக போகிறார்களா? அல்லது காமராஜரை அடமானம் வைத்து விட்டு அந்த கட்சியில வந்து நிற்கிறதுன்றது வந்து, இதை விட கேவலம் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படின்னும் பொழுது திமுகவுக்கும் கிட்டத்தட்ட என்ன சொல்றது? கலைஞரை பற்றி நாங்கள் பேச ஆரம்பித்தால், அது மிகப்பெரிய எதிர்வினை ஏற்படும். புரியுதுங்களா? ஏன்னா கலைஞருடைய வரலாறு அப்படி. அவர் எழுதிய புத்தகங்கள்ல இருந்து, அவர் பண்ண அட்ராசிட்டீஸ் வரைக்கும் நம்ம பேசினோம்னாக்கா, ரொம்ப பெரிய ஒரு எதிர்வினை ஏற்பட்டதும், இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்லாம் அத வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அதிமுகவுக்கு செட்பேக். ஆனா ஒரே ஒரு விஷயம் தான். கலைஞர் ஸ்டாலின் கைய பிடிச்சு தமிழ்நாட்ட பார்த்துக்கன்னு சொல்லல. அப்படி அவரே வந்து இவர் அன்ஃபிட்ன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம விட்டதோடைய விளைவு, இன்னைக்கு ஒரு நபர் வந்து அன்ஃபிட்டா இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இன்னைக்கு ஆட்சியில உட்கார்ந்தனால தான், தமிழ்நாடு இவ்வளவு மோசமான ஒரு நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதான் எதார்த்தமான உண்மை. சரி, இப்போ சீமான் வந்து சொல்றாரு இல்லையா? நான் தான் உருத்தான பேரன். நாங்க உயிரோட இருக்கும்பொழுது நீங்க வந்து ஆள் இல்லன்றதுக்காக எத வேணாலும் பேச முடியாது. நாங்கலாம் இங்க இருக்கோம். என்ன விட யாரு உருத்தானவரு அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கிறாரு. அப்போ நீங்க அவருடைய கருத்துக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவர் சரியா தான் சொல்றாரா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே இந்த கேள்வி எழுப்பணும். புரியுதுங்களா? சீமான் வந்து உருத்தான பேரன்னாக்கா, எப்படி? தொப்புள் கொடி சுடவா? என்ன உறவு அவருக்கு? அதுதான். அது என்ன சொல்றாரு நீங்க தானே சார் சொல்றது. எப்படி அது என்ன? அவர்ட்ட தான் நீங்க கேட்கணும். ஓகே. ஏன்னா, அவர் வந்து பல பேர வந்து பல அப்பாக்கள்ன்னுவாரு. பல அண்ணன்கள் எல்லாத்தையும் அப்பான்னுவாரு, அண்ணன்வாரு, மாமன்வாரு. இந்த மாரி வந்து என்ன வேணாலும் உறவுமுறை வச்சுக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு கல்வியில் மேம்பட வேண்டும் சொல்லி ஒரு நேர்மையான ஒரு அரசியல் செய்த ஒரு அரசியல் தலைவர் யாருனாக்க காமராஜர் அவர்கள். மிக எளிமையாக, மிக நேர்மையாக
தூய்மையாக வாழ்ந்த நபர்கள் வந்து காமராஜர் நபர் அப்படின்னும் பொழுது, அவரை குறித்து இன்றைக்கு பேசும் பொழுது, மாணவ பிள்ளைகளும் சரி, இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களும் சரி, எல்லோரும் வந்து அவருடைய கண்டனத்தை பதிவு செய்யணும். திமுக ஏன் தீய சக்தின்னு இப்ப சொல்றேன் உங்களுக்கு புரிஞ்சுங்களா? ஆதாயத்திற்காக என்ன வேணாலும், எந்த கற்பனை வேணாலும் அவிழ்த்து விட்டு மிக கேவலமான ஒரு அரசியல் பண்ணுவாங்க. காமராஜர் கலைஞர் கைய பிடித்து நீ தான் தமிழ்நாட்ட பார்த்துக்கணும்னு சொன்னாருங்கல்ல. சொன்னதா சொன்னார்ல. இத விட கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க எங்கேயாவது பார்த்திருக்க முடியுமா? புரியுதுங்களா? இது நகைப்பாவும் எடுத்துக்கலாம், கேவலமாவும் எடுத்துக்கலாம், அருவருக்கத்தக்க செய்தியாவும் எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா, இது நடக்காத ஒரு செய்தி. சான்று இருக்கா? ஆதாரம் இருக்கா? காட்ட முடியுமா? அதுவும் கலைஞர் என்னென்ன அட்ராசிட்டி பண்ணார்ன்னு காமராஜருக்கு தெரிஞ்ச பிறகு, காமராஜர் நீ தான் தமிழ்நாட்ட பார்த்துக்கணும்னு சொன்னார்னாக்கா, என்ன சொல்றது? சிவா வந்து அவர் என்னென்ன அட்ராசிட்டிஸ் பண்ணார்ன்னு தெரியும்ல. அந்த 2 அட்ராசிட்டிஸ் பண்ணக்கூடிய நபர்கள் தன் சுய விளம்பரத்திற்காக இப்படி பேசி காமராஜரை இழிவுபடுத்தியதற்கே முதல்ல காங்கிரஸ் கட்சி அவர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கணும். அதுக்கு முதுகெலும் உள்ள திராணியான அங்க ஒரு தலைவர்களோ, ஒரு ஆண்மகனோ அங்க இருந்தால் அதை செய்திருப்பார்கள். இல்லை அப்படின்றதானா இன்னைக்கு ஒரு கேள்வி எழுப்புறாங்க எல்லாரும். அப்படி யாருமே இல்லையா காங்கிரஸ்ன்னு கேட்கறாங்கல்ல. என்ன சொல்லுவாங்க காங்கிரஸ் கட்சி தலைவர்கள்? சொல்லுங்க பார்ப்போம். 17, 18 எம்எல்ஏ இருக்கீங்கல்ல, எம்பி இருக்கீங்கல்ல, காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் இருக்கீங்கல்ல, என்ன செய்றீங்க? நம் தலைவரை குறித்து இவ்வளவு இழிவா பேசினதுக்கு அப்புறமும் நீங்க வாய் திறக்க மாட்டீங்கன்னாக்கா, இப்படி ஒரு என்ன சொல்றது? திமுக பார்த்தா அவ்வளவு தொட நடுங்குறீங்களா? அவ்வளவு பயமா? இல்ல என்ன எதற்காக இவ்வளவு மௌனிச்சு கிடக்கணும்? ரொம்ப வேதனையா இருக்கு. ரொம்ப அசிங்கமாவும் இருக்கு. இது எதிர்காலத்துல மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகே சார். காமராஜர் அவர்கள் பற்றிய கருத்துக்கு உங்களுடைய பதில சொன்னதுக்கு மிக்க நன்றி சார். நன்றிப்பா.